நான் வந்து அதில் எஸ்டிமேட் போட்டு நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. நான் அது ரெண்டாவது வந்து நீங்க இப்பயும் நான் சொல்றேன் சார், இது அப்ஜெக்ஷனே வராது. நீங்க எந்த இடத்துலையும் தடுப்பணை கட்டினா கலெக்டர்கிட்ட என்ஓசி வாங்கியிருந்தீங்கன்னா கலெக்டர் எல்லாரும் விவசாயிகள் கொடுத்தல சொல்லி தடுப்பணை வேணுமா வேண்டாமா இல்லை வெண்ட் வச்சு கட்டுறதான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்க என்ஓசி வாங்கினா தானே தெரியும் விவசாயிகளுக்கு, கலெக்டருக்கு தெரியும், மாவட்ட நிர்வாகம் தெரியும். ஏன் கோரிக்கை உங்கள்கிட்ட மனோ கொடுக்க நான் இப்பயே கூப்பிட்டு சத்யபிரதா சார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி அவங்க நீராத்துக்கு தானே பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்கள் நாளைக்கு உட்காந்து பேசி பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா 30ஆம் தேதி அவங்க சாலை மறியல் பண்ணுவாங்க. நானும் வந்து பங்கேற்கிற நிலை வரும். எனக்கு அன்றைக்கி உண்ணாவிரதம் இல்லைன்னா 4-5 நாள் ஒத்தி வச்சு நானும் வந்து ரோட்டில் உட்காந்துருக்கேன். நான் வந்து கிளியர் போலீஸு எல்லாத்துக்கும் முன்னிலையில் தான் சொல்கிறேன். பிரச்சனையை செட்டில் பண்ணோம். எனக்கு திட்டத்தை ரத்து பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் தடுப்பு சுவரில் 4 வெண்ட் வைக்கணும். கிரேடு வாலில் வேணால் அந்த தடுப்பு சுவரில் 4 வெண்டு, கிரேடு வாலோட ஒரு அடியை உயர்த்திக்கிட்டிங்கன்னா அந்த தடுப்பு சுவரில் குறையிற குவான்டிட்டியை நீங்கள் கிரேடு வாலை உயர்த்திக்கலாம். யாரு இதுக்கு யாரு மெஷர்மெண்ட் அத்தாரிட்டி? இல்ல இதுக்கு யாரு மெஷர்மெண்ட் அத்தாரிட்டி? அவர் சி தான். சரி, அப்ப சாலையை மறைக்கட்டும், அவங்களோட நீங்க பேசுங்க. கட்டி கழிக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து லாண்டாடு இஷ்யூ வந்துட்டுனா லாண்டாடு இஷ்யூ வச்சு எழுதி கீழே 600 குளம் பாதிக்குதுங்கிறாரு. உங்கள் ஏஐயே கேட்குறேன், 600 குளம் இருக்கிறது உண்மைதாங்கிறாரு. சரி, ரைட்டு. நான் இப்போ அவங்களுக்கு நோட்டீஸில் போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் தேதியை 30லேருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதியை மாற்றிக்கிறோம் சாலை மறியலை. நோட்டீஸில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் நோட்டீஸில் கோரிக்கையாக போட்டுறோம். அதை வச்சு நீங்கள் பீஸ் மீட் போடுங்க. அதை வச்சு போடுங்க. சென்டரில் போடுற வாழை நீங்கள் சைடு வால் போட்டிருக்கிறதுல நான் ஆட்சேபனை பண்ணலை. புரியல? நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சைடு சோறு நீங்கள் 2 பக்கமும் சோறு போடுறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் சென்டராக நீங்கள் போடுற வாழை இப்போ போடக்கூடாது. கிரேடு வாழை மட்டும் போட்டு வச்சு இங்கே பெண்டிங் வச்சிங்க, அதை பண்ணிடுங்க. செயல்படலாம். நீங்கள் அது வரைக்கும் அந்த சென்டர் வால் கலப்பக்கூடாது. அது சரிதானே? அது யாரு பொறுப்புன்னு கேட்டுங்க. யாரு பொறுப்பு கேளு. இது சார் பொறுப்பு எடுக்கறான்னு கேட்டுங்க. அவரு சென்டர் வேலையை நிறுத்திடுறாங்க. இல்ல அது வேண்டாம், அதை நிறுத்திடுங்க. நீங்க சைடு வால் போட்டுங்க. சென்டர்ல நீங்க 4 வெண்ட் வச்சீங்கன்னா அதை பேசுறீங்க. சென்டர்ல 4 வெண்ட் வச்சீங்கன்னா 4 வெண்ட்டுக்கான குவாலிட்டி குறையும். அந்த குவாலிட்டி ஒரு அரை அடி கிரேட் வால் ஓபன் அவுட் பண்ணிக்கலாம். நாங்க அதை கோரிக்கையா போட்டுவோம்.